சென்னையின் வெயிலில் காய்ந்த கருணாகரனின் தோல் காலத்தின் சுவடுகளைப் போல் சுருங்கியிருந்தது. அவன் குடிசை கோயம்பேடு மார்க்கெட்டின் பின்னால் ஒதுங்கியிருந்தது. அவனுடைய நாள் விடியும் முன்பே ஆரம்பித்துவிடும். இனி கொஞ்சம் விசேஷமானது. அவனுடைய மகள் ராணிக்கு இன்று பள்ளியில் விளையாட்டு விழா. புதிய பாவாடை வாங்கி தர வேண்டும். ஆனா கருணாகரனிட காசு இல்லை. மார்க்கெட்டில் கூலி வேலை செஞ்சுதான் அவன் குடும்பம் நடத்தும். இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டினான். ஆனால் காலை வெறிச்சோடியது. யாருமே கூலிக்கு அழைக்கவில்லை. பசி அவனை வாட்டியது. ராணியின் நினைவு அவனை மேலும் வருத்தியது. பாவாடை கனவு கனவாகவே போய்விடுமோ என்று கலங்கினான். மதியமானது. கருணாகரன் களைத்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அப்போது ஒரு பெரியவர் கையில் நிறைய காய்கறிகளுடன் நடந்து போவதை பார்த்தான். ஐயா, கொஞ்சம் உதவி செய்யலாமா என்று கேட்டான். பெரியவர் கருணாகரனின் நிலையை புரிந்து கொண்டார். இந்தாங்கப்பா, இந்த காய்கறிகளை கடைக்கு கொண்டு போய் கொடுங்க, கொஞ்சம் பணம் தரேன் என்றார். கருணாகரனுக்கு நம்பிக்கை துளிர்த்தது. காய்கறிகளை சுமந்து கொண்டு கடைக்கு போனான். கடைக்காரர் பணம் கொடுத்தார். அது பாவாடைக்கு போதுமானதாக இல்லை. சோர்வுடன் திரும்பினான். வழியில் ஒரு அம்மா தன் குழந்தைக்கு பாவாடை வாங்க கடைக்கு வந்தாள். அவள் கருணாகரனை பார்த்து, தம்பி, என் பொண்ணுக்கு இந்த பாவாடை நல்லா இருக்கா பாருங்க என்று கேட்டாள். கருணாகரன் பாவாடையை பார்த்தான். அதே மாதிரி பாவாடை தான் ராணிக்கும் வேண்டும் என்று நினைத்தான். நல்லா இருக்குங்க என்றான். அம்மா பாவாடையை வாங்கிட்டு போகும்போது கருணாகரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாள். குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க என்று சொன்னாள். கருணாகரனின் கண்களில் நீர் பெருகியது. இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்தால் ராணிக்கு பாவாடை வாங்கிடலாம் என்று நினைத்தான். மார்க்கெட்டில் மீன் விற்கிற ஒரு அக்கா, கருணா, இன்னைக்கு மீன் விற்க கொஞ்சம் உதவி செய்யறியா என்று கேட்டாள். கருணாகரன் சந்தோஷமா ஒத்துக்கிட்டான். மீன் விற்று கொஞ்சம் பணம் சம்பாதித்தான். ராயந்தன வெர்சியாடின விழா ஆரம்பிக்க நேரமானது. கருணாகரன் கடைக்கு போய் ராணிக்கு பிடித்த பாவாடையை வாங்கினான். மனம் நிறைவாக இருந்தது. பள்ளிக்கூடத்தில் ராணியை பார்த்தான். அவள் அவனை பார்த்து ஓடி வந்தாள். அப்பா, எனக்கு புது பாவாடை என்று துள்ளி குதித்தாள். கருணாகரன் ராணியை கட்டி தழுவினான். அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தன. ராணியின் சந்தோஷத்தில் அவன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போயின. அன்றைக்கு அவன் உணர்ந்தான், உதவி செய்யும் நல்ல மனசு இருக்கும் வரை நம்பிக்கை ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. நன்மைதான் கடைசியில் ஜெயிக்கும்.